வெளிநாட்டில் படித்தார், அறிவு சார்ந்த மனுஷன், பொருளாதாரத்தை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்காருன்னு சொல்லி பல விமர்சனம் இருந்துச்சு. ஏன்பா நீ இதைத்தான் லண்டனில் உட்காந்து படித்தான்ற மாதிரி ஆகிப்போச்சு நேற்று அவர் வந்தது. கை முழுக்க மல்லிகைப்பூ சுற்றிக்கிட்டு மைனர் குஞ்சு போல் வந்தார்ல, அந்த காணொலி வந்து உள்ளபடி எல்லாருக்கும் முகசுளிப்பை ஏற்படுத்துச்சு. என்ன அது இவ்வளோ இன்டச், அதாவது அதான் நம்ம வெளியிலேருந்து பார்க்கும் பொழுது ரொம்ப மெத்தப்படுத்த மேதாவிகள் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். பக்கத்தில் போய் பார்க்கும்பொழுது தான் சில நபர்கள் வந்துச்சு இவ்வளோதானான்ற மாதிரி தோணுன்ற மாதிரியான தோற்றத்தை நேற்று உருவாக்கிட்டார்ல. அவர் மீது இருந்த ஒரு பெரிய ஒரு மரியாதை, அந்த பிம்பமே நேற்று கையில் வந்து ஏதோ புது மாப்பிள்ளை வர மாதிரி அவ்வளோ மல்லிகைப்பூ சுற்றிட்டு அவர் வீட்டுக்குள்ளே ரூம்குள்ளே போகிற மாதிரி அவர் பாட்டு ஓட்டு போகிறதுக்கு வந்த ஒரு விதம், அதை கேட்டு அவர் சொன்ன விதம், நான் மதுரைக்காரன் ஃபுல்லாக பைத்தியக்காரன் மாதிரி கையில் மல்லிகைப்பூ சுற்றிட்டா தெரியும். அது நீ ஓட்டு இடம் பொருள் ஏவல்ன்றது தமிழர்கள் சொல்லி கொடுத்துருக்கோம்மா, எங்கே எப்படி வரணும்னு ஒன்று இருக்குல்ல. ஓட்டு போடும்போது கை ஃபுல்லாக மல்லிகைப்பூ சுற்றிட்டு வர்றதுன்றது வந்து அது ரொம்ப ஒரு மாதிரி கேலி கூத்தாக இருந்துச்சு. சரி, அதாவது என்ன சொல்கிறது, ஆட்சி தன்னை விட்டு போகுது, அதிகாரம் தன்னை விட்டு போகுதுன்னும் பொழுது சில பேருக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு மனநிலை மாறும். அதோட வெளிப்பாடு தான் நான் பார்க்குறேன்.